வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நாளை ஆனி உத்தர நட்சத்திரம் சிவன் ஆலயங்களில் நடேசர் அபிஷேகம் இடம்பெறவுள்ளது. நாளை புதன்கிழமை ஆனி மாத உத்தர நட்சத்திரம் ஆகும். நாடளாவிய ரீதியில் சிவன் ஆலயங்களில் நடேசர் அபிஷேகங்கள் தீர்த்த உற்சவங்கள் இடம்பெறும். இந்த ஆனி உத்தரம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் புதன்கிழமை, ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரம். இந்த ஆனி உத்தரம் சிவன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள் நடைபெறுவதோடு நடராஜ பெருமானுக்கு இந்த வருடத்திலே 6 நாட்கள் நடேசர் அபிஷேகம் என்கின்ற சிறப்போடு கூடியது இந்த ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரமும் ஒன்று. இந்த 12 மாதங்களிலே 6 மாதங்களுக்கு இந்த நடேசர் அபிஷேகம். ஏனைய சுவாமிகளுக்கெல்லாம் நாம் மாதந்தோறும், கிழமைதோறும், நாட்கள் தோறும் அபிஷேகங்கள் செய்து கொள்வோம். இந்த நடராஜ பெருமானுக்கு மட்டும் இந்த வருடத்தில் 6 நாட்கள் இந்த நடேசர் அபிஷேகம் என்கின்ற சிறப்பு. மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசியிலே, அதேபோல ஆவணி மாதத்திலே, புரட்டாதி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதியிலே நடக்கும். இந்த 3 அபிஷேகங்கள் பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்கின்ற திதியை அடிப்படையாக கொண்டதாகவும், 3 அபிஷேகங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டதாக. இப்போ சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், மார்கழி மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரம் என்கின்றதாகிய இந்த 6 நாட்கள் தான் நடராஜ பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறும். அந்த வகையிலே சிறப்புக்குரியதாகிய இந்த ஆனி உத்தரம், ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரம் நாளைய தினம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம் என்று போற்றப்படுகின்ற புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வர சிவன் தேவஸ்தானம், அதேபோல சித்தங்கனி சிதம்பரேஸ்வரர் சிவன் தேவஸ்தானம், வீரமுனை சம்மாந்துறை ஸ்ரீ சிந்தாயாத்திரை பிள்ளையார் தேவஸ்தானம், அதேபோல மட்டக்களப்பு வாழைச்சேனை கைலாச பிள்ளையார் ஆலயம் ஆகியவற்றிலே இந்த தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய நாளைய தினம் ஆனி உத்தரம். ஆனி உத்தரத்திலே திருவோணமலை தம்பலகாமம் ஆதிகோணநாயக பெருமானுடைய உற்சவம் ஆரம்பமாகின்ற சிறப்போடும் கூடியதாக அமைந்திருக்கின்ற நாளில் நாமும் இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தில் மாணிக்கவாசகர் குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கொழும்பு 15 மட்டக்குழி இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தில் திருவாசகம் பாடிய மாணிக்கவாசகர் குரு பூஜை இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. குரு பூஜையில் பங்கேற்ற மாணவர்களுக்கு கற்கை உபகரணங்கள், அன்னதானம், பிரசாதனங்கள் வழங்கப்பட்டன. சமயக்குறவர்களின் குரு பூஜைகள் ஸ்ரீ சாஸ்தாபீடத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன.
நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அகமம் ஆகி நின்று அன்னிப்பாண்டாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வரத்தார்க்கு சேயோன்கண் பூங்கல்கள் வெல்க, கரங்குவிவார் ஒங்குவிக்கும் கொங்கல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன்கள் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.